குட் மார்னிங். டைம் இஸ் 5 o'clock இல்லை 4:30. நாங்கள் செக் அவுட் ஆக போகிறோங்க. குட் பை டு பெய்ஜிங் சொல்லிடுங்க எல்லாரும். பெய்ஜிங்லேருந்து செக் அவுட் ஆகி ஜியானுக்கு போக போகிறோம். போகலாமா? ட்ரெயினில் போக போகிறோம். ஹை ஸ்பீடா இல்லைடா, ஹை ஸ்பீட் ட்ரெயினில் போக போகிறோம். போகலாமா? ஐயா போகலாம், வாங்க வாங்க. அது கிழிஞ்சிட்டு. ஓகே போகலாம். மகா போகுமா? வேக்கப் பண்ணிட்டியா? இல்லை, முழிக்கலையா? ட்ரெயினில் போய் தூங்கு. 6 hours இருக்குது இங்கேருந்து ஜியான் போகிறதுக்கு. 6 hours. குட் பை பெய்ஜிங். அம்மா சத்தம் போடாதீங்க, குவாய்ட்டாக இருங்க. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். கேபு தான் புக் பண்ணியிருந்தோம். ஸ்டேஷனை பாருங்க, இன்னும் பெருசு. ஸ்டேஷனா இல்லை ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. இது ரயில்வே ஸ்டேஷன். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. எப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனை நான் பார்த்ததே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனு என்ன பெருசு. பெய்ஜிங் எக்ஸை ரயில்வே ஸ்டேஷன், அதுதான் இதோட பேர். ஸோ இது ஆக்சுவலி நம்மளோட சப்வே ஸ்டேஷன் மாதிரி கிடையாதுங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன். இதுக்குன்னே இந்த ஹை ஸ்பீடு ட்ரெயின் போகக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இது. அதனால நாங்கள் வந்து கேபில் தான் வந்தோம். எங்களோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு இங்கேருந்து ஜியானுக்கு போகுது. ஸோ இதில் எல்லாம் முக்கால்வாசி இது சைனீஸ்லேயே வருது. ஃபாஸ்ட் செக் லைன் இதுக்குள்ளே தான் போனோம். இல்லை, அதில் நம்பர் போட்டிருக்கான் பாரு, 26, 24. இதில் வந்து நம்ம எந்த ஐடி யூஸ் பண்ணோமோ நமக்கெல்லாம் பாஸ்போர்ட், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். ஸோ நாங்கள் வந்து அதில் ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணோம். பாஸ்போர்ட்டு ஸ்கேன் ஆகலை. ஆனால் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தோம். அவங்க எங்கள் பாஸ்போர்ட்டை செக் பண்ணி உள்ளே அனுப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் மேலே போகணும். லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் இந்த எலிவேட்டர் யூஸ் பண்ணி போயிட போகிறோம். என்னடா? ஓகே. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் தாங்க இங்கிலீஷ்லேயே காணிக்குது. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக நிறைய இது சைனீஸ்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அதில் நம்மளோட இதை பார்த்துட்டு, ட்ரெயின் நம்பர் மேலே பார்த்துட்டு நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். செக்இன் வந்து எங்களுக்கு 10 and 11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு சப்வே இருந்தாலும் நாங்கள் வந்து கேபு தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா லக்கேஜ் நிறைய இருக்குல்ல, அதனால. ஸோ ஏர்லியராகவே 1 day பிஃபோரே டிடியில் வந்து ஷெட்யூல் போட்டுட்டோம். நாங்கள் லிட்ரலி 2 hours பிஃபோரே வரது மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவலர்னால நமக்கு தெரியாது பார்த்தீங்களா இவங்களோட இந்த சிஸ்டம் எல்லாம். அதனால ஏர்லியராகவே வந்துட்டோம். வந்தது ஒரு வகையில் நல்லது தான். பார்த்தியா எவ்வளோ பெருசு. அதுக்கப்புறம் கேப் வந்து எங்களோடது 3 லக்கேஜ்னால பெரிய கேப் போட்டோம். ரேட்டு எங்கள் ரூம்லேருந்து இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 rupees, 180 yuan. ஸோ 2000 rupees ஆச்சுங்க. அப்பா வந்தாச்சு. இங்கே எப்படின்னா வந்து வெயிட்டிங் ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க நம்மளோட ட்ரெயின் நம்பருக்கு. ஸோ எங்களுக்கு அது வந்து இங்கே இருக்கிற 10, இங்கே இருக்கிற 11, இந்த ரெண்டும் தான் எங்களோட வெயிட்டிங் ரூம். ஸோ இனி ட்ரெயின் வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண வேண்டியது தான். வந்தாச்சு. ஸோ ப்ராசஸ் நான் நினச்ச மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு ஆமாம், எனக்கு இங்கே வர்ற வரைக்கும் எனக்கு பயமாகவே இருந்துச்சுங்க. ஏன்னா நான் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு 3 மணிக்கே எழுந்திரிச்சு உட்காந்துருந்தேன். நம்ம தூங்கிடக்கூடாது. நான் 5 மணிக்கு நாங்கள் டிடி புக் பண்ணோம். 3 மணிக்கே எழுந்திரிச்சு காஃபியெல்லாம் குடிச்சு அப்படி உட்காந்தே இருந்தேன் பார்த்துக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்களா, இதை மிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட.
எங்கள் 4 பேர்த்துக்கு இங்கேருந்து ஜியான் போகிறதுக்கு 23,000 ஆச்சு. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 6 hours. எனக்கு இங்கே உள்ள டால் அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, க்யூட்டாக இருக்கு. இந்த பெரிய அழகாக இருக்கு. நான் கண்டிப்பாக ஊருக்கு போக முன்னாடி ஒரு டால் கண்டிப்பாக வாங்குவேன். ஆனால் எந்த டால்னு நான் இன்னும் முடிவு பண்ணல. இங்கே வந்து நிறைய ஃபுட்டு ஸ்பாட்டுமே இருக்குங்க. ஆக்சுவலி நான் பார்த்ததுல வந்து ட்ரெயின்லேயுமே ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்கன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் இங்கே கேஎஃப்சியும் இருக்குது, மெக்டொனால்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா நாங்கள் போய் ரீச் ஆகுறதுக்கு மத்தியானம் 2 மணி ஆயிரும். உனக்கு கேஎஃப்சி வேணுமா மெக்டியா? உனக்கு ஓகே. இதுதான் அங்கே வெயிட்டிங் ரூமு. நாங்கள் வெயிட்டிங் ரூமில் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட்டிங் ரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க மகா, இல்லாட்டி வெயிட்டிங் ரூமில் தூங்குவாங்க. ஸோ எங்களுக்கு டைம் வரும்போது அந்த வழியாக போகும். ஓகே, ஜியான் போகிறோம். இதுதான் அங்கே டிக்கெட் கேட். இதில் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போயிட வேண்டியதான். ஓகே, எங்கள் ட்ரெயின் இதுதான். எங்களோட கார் நம்பர் 8. ஓகே, இதான் எங்களோட இதுங்க. குட்டீஸ் ஃப்ரெண்டில் இருக்காங்க. எங்கள் லக்கேஜஸ் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. நாங்கள் லக்கேஜ் வச்சுருக்க இடம் அது என்னவா தெரியுதா? பெரிய லக்கேஜ் வைக்கிறதுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்குது. மேலே அவ்வளோ இடம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும். ட்ரெயினை தொடச்சிட்டே போகிறாங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஜப்பான் மாதிரி தான் இது. சைனா க்ளீனாக இருக்குது. ஆமாம், ரோடெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஜப்பானில் இருந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ட்ரெயினில் ஜப்பானில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது. பில்டிங்கு ஒரு குப்பை நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸ்பீடு இங்கே வந்து நாங்கள் நெருங்கியாச்சுங்க ஜியானுக்கு பக்கத்தில். இங்கே ஃபுல்லாமே ஃபார்மிங் தான். தோட்டமாக போட்டு வச்சுருக்காங்க, செக்ஷனாக. ஜியானில் லேண்ட் ஆயாச்சு. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வந்து ஃபாரின் பாஸ்போர்ட்னால நம்ம வந்து பாஸ்போர்ட்டை தான் ஸ்கேன் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணால் தான் நம்ம இங்கேருந்து வெளியே போக முடியும். ஏறியாச்சு. இப்போ நாங்கள் எங்களோட ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரூம் வந்து இங்கேருந்து 20 minutes. மகியை காணும், சவுண்டு மட்டும் கேட்குது. கரங்கி தூங்கி. ஆமாம், நாங்கள் நேற்றும் தூங்கலை. நேற்றும் சைட் சீயிங் போகிறதுனால தூங்கலை, முந்தானத்தும் தூங்கலை. அதனால குட்டீஸ் எல்லாம் இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு 3:30க்கே எழுந்திரிச்சிட்டு. என் லிப்ஸை பற்றியா எப்படி இருக்குன்னு காஞ்சு போயிடும். எனக்கு இந்த ட்ரிப்பெல்லாம் வந்தாலே எனக்கு இந்த ஏரியா தான் எனக்கு ட்ரை ஆகும். சரி, ரூமுக்கு போயிட்டு ரூம் டூர் கொடுக்குறேன். மாலோ ஓகே, இங்கே வந்து இறங்கிட்டு இந்த பக்கம் வந்து கார் போகிறதுக்கு வழி கிடையாது. ஸோ நாங்கள் வந்து நேவிகேஷன் போட்டு எங்கள் ஹோட்டலுக்கு ரோட்டில் வண்டியை உருட்டிட்டு போகிறோம். ஏரியா தான் முஸ்லீம் குவார்ட்டர்னு நினைக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாமே சைடில் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஸோ இது எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆமாம்,
இந்த பைக்கெல்லாம் என்ன க்யூட்டாக இருக்குது பாருங்க. காரை ஆட்டோ, சின்ன ஆட்டோ, க்யூட் ஆட்டோ. சைடில் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். லேட்டராக செட்டில் ஆனதுக்கப்புறம் மேபி நைட் இங்கே வரலாம், ஏன்னா இது வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு. வெல்கம் டு அவர் ஜியான் ஹவுஸ் டூருங்க. செம்ம க்யூட்டான ஹவுஸு, வாங்க. எஸ், வெல்கம் டு அவர் ஜியான் ஹவுஸ். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கல. ஓகே, இங்க இந்த அம்ப்ரெல்லா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அம்ப்ரெல்லா இங்க வைக்கணும், அது ஃபோர்க். ஓகே, இங்க ஒரு பேம்பு மேட். இங்க பாருங்க, நான் ஆக்சுவலி மஹி நீ காணி, நீ உங்க ரூம் மட்டும் கொடு, அம்மா இதில் உள்ள சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு சரியா. இங்க பாருங்க, இங்க இருக்கிற இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே ரீபர்பஸ் பண்ணது. எல்லாமே அவங்க யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன இது சாலிட்யூட் ஆர்ட் இன், அதுதான் இதோட ஹவுஸோட பேர். ஸோ இதில் வந்து ஃபோர்க் அண்ட் ஸ்பூனை கீ ஹோல்டர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற வழி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷூ ரேக் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் கிச்சனுக்கு டைனிங் டேபிள் ஃபோல்டபுள், நம்ம வேணும்னா விரிச்சிக்கலாம், இல்லாட்டி வச்சுக்கலாம். இந்த ஹோஸ்ட் வந்து ரொம்ப கைண்டுங்க. எல்லாமே அதிகமாக எங்களுக்கு தேவையான எல்லாமே செட்டப் பண்ணியிருக்காங்க. தண்ணி பாட்டில், வாஷிங் லிக்விட். இங்கே பாருங்க, இது எல்லாமே என்னது டீ நினைக்கிறேன். ஆமாம், க்ரீன் டீ எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீன் டீ வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கணும். இது என்னன்னு தெரியல, வியர்டாக இருக்குது. இது ஃப்ளவர் டீ மாதிரி. எல்லாமே இங்கே உள்ள பாப்புலரான டீ கெட்டில். அண்ட் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பாப்புலரான ஒரு கூல்ட்ரிங்க். ஆமாம், அதுக்கப்புறம் இங்கேயுமே கொஞ்சம் பாட்டில்லாம் வந்துச்சு. ஆமாம், இங்கேயுமே ஜூஸ் எங்களுக்கு வாட்டர் பாட்டில்லாம் பிளென்ட்டியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே எங்களுக்கு தேவையான பவுல்ஸு, இண்டக்ஷன் குக்வேர் இருக்குது அடியில். இங்கே கொஞ்சம் குக்கிங் ஆயில், எசென்ஷியல்ஸ் எல்லாமே இருக்குது. ரைஸ் குக்கர் இருக்குது, இந்த சைடு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் கிச்சன், நல்ல வென்டிலேஷனோடு இருக்குது. அதுக்கப்புறம் த மெயின் இது நான் அடுத்த கிட்டப்பா கொடைய வச்சுட்டு ஹேட்டு. அதுக்கப்புறம் மெயின் ஹால். ஆமாம், ஃபிஷர்மேன் ஹேட். மெயின் இது பாருங்க, இங்கே வந்து ஒரு சின்ன டெக்கார் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிழிச்சிடாதீங்கடி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ப்ரொஜெக்டர் இருக்குது, ஸ்டூலு, இந்த இது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டீ செட்டு, நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள ப்ளம்ஸு, ட்ரெடிஷ்னல் இங்கே உள்ள ஆத்தென்டிக் ஸ்நாக்ஸு, புக்ஸு. இந்த செட் தான் பாருங்கள், இந்த லுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா சோஃபா. இந்த சைடு ஃபியூ பேஸ்கெட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பேஸ்கெட்டில் நமக்கு தேவையான அவ்வளோ எசென்ஷியல்ஸும் இருக்குது. நமக்கு இயர்பட்ஸு, சிசர்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து மெடிக்கல் கிட், நெயில் கிட்டும் இருக்கு. ஆமா, உள்ளாச்சு. ஓகே, தள்ளிக்கோ. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணு. இது வந்து மெடிக்கல் கிட்டு, எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்டும் வச்சுருக்காங்க. இது டிஷ்யூ பாக்ஸு. அப்புறம் வாஷிங் மிஷின் இருக்குது, அதுக்கு லிக்விட் சப்ளைஸும் வச்சுருக்காங்க. வெயிங் ஸ்கேல் இருக்குது. அதுக்கப்புறமா பாத்ரூமில் ஹீட்டரு, எவ்வளோ பெரிய ஜம்போ ஹீட்டர் பாருங்க. மஹி, எந்த சுவிட்சையும் தொட்டுறாது சரியா. அதுக்கப்புறம் ஷாம்பூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கதவை பூட்டிடுடா. மவுத் வாஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. கதவை அடைச்சிரு. முதல்ல எங்கள் ரூம், இதில் 2 பெட்ரூமுங்க. இது எங்கள் ரூம், இது மகாமஹி ரூம். எங்கள் ரூம்குள்ளே வாங்க. எப்படி இருக்கு பாருங்க. வாவ், லைட்டை போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து அவ்வளோ ப்ரிட்டியான ஒரு பெட்டு, அதுக்கப்புறமா பெட் சைட் டேபிள், எல்லாமே ஸ்டோன் மாதிரி இருக்குங்க.
வாவ், இங்கே டெக்கார் பாருங்க. அதுக்கப்புறமா பாத் ரோப் வச்சுருக்காங்க, நைட் ரோப். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோமாஸ் லைட்டு, இந்த வால் ஹேங்கிங். அதுக்கப்புறமா இங்கே நம்ம லை பண்ணுறதுக்கு இது இப்போ தாங்குமா? ஆமாம் தாங்கும், கஷ்டமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வியூ எப்படி இருக்குது? வியூ ஒன்றுமே இல்லை, செவரு தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், சைட் டேபிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாமே ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் டேபிள், பியூட்டிஃபுல்லான ஹவுஸுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதை விட மகாமகியோட ரூமை நீங்கள் பாருங்கள், வேறு லெவல். மே ஐ கம் இன்? ஹாய். இரு இரு அங்கே இரு. நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ இதான் எங்களோட ரூம். இங்க வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து நாங்க எங்களோட துணியை ஹேங் பண்ணிப்போம். எஸ். அதுக்கப்புறம் இதான் எங்களோட பெட். இது மேலே ஏற்பாடு பண்ணியா? நாங்க ஒரு நாள் படுப்போம். 2 பேர் படுக்கிறதுக்கு தக்கன இருக்கா? ஆமா, கீழ பாருங்க. இதான் எங்களோட ஒரிஜினல் பெட். இந்த பெட்ல இங்க மேல பாருங்களேன், டெக்கார். அதுக்கப்புறம் அந்த கேர்ள் வந்து டிஷ்யூ பேப்பர் கொடுக்கு. அதுக்கப்புறம் அங்க மகாவோட ஜர்னல் ரைட்டிங் இருக்கு. ஓகே, ஹை கியூட்டா இருக்கு. இதான் இந்த லேடர் மேல போகுது. மகா உனக்கு நைட் போட்டு நீ பண்ணிக்கலாம். வாவ், இதான் எங்களோட லேடர். நான் இப்படி கீழ வரணும். அம்மா நைட் நம்ம எல்லாரும் இங்க இருந்து பேசுவோம். ஓகே, ஜாலியா இருக்கும். எங்க ரூம் தான் மோஸ்ட். எங்களுக்கு ரூம் ரெனோவேஷன் பண்ணனும்னா இதெல்லாம் வைக்கணும். ஓகே, சூப்பரா இருக்குலங்க. இதுதான் எங்களோட ஜியான் ஹவுஸ் டூர் 3 days. 3 days இங்க தான் இருக்க போறோம். பாய். நாங்க அந்த சைனீஸ் ட்ரெஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். சதீஷ் பாருங்க, அம்மா கண்டப்போ அம்மா கண்ணாடியில காணிச்சுக்கிறப்போ சதீஷுக்கு நல்லா இருக்கு. சதீஷ் வந்து ஒரு பைல்வான் சைனீஸ் போல இருக்கான். ஆனா ட்ரெஸ் நல்லா இருக்குங்க, கம்ஃபர்டபுளா இருக்கு. நானும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருக்கேன். மஹி मुझे कितना लगे? अम्मा இடிச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இங்கே வெளியே உள்ள முஸ்லீம் குவார்ட்டர் இதை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அண்ட் இப்போ குட்டீஸை பாருங்க, இதுதான் இவங்களோட பெட். அம்மா ஹாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சூஸ் பண்ணது எது தெரியுமா? இந்த கியூட்டான பொம்மை தான். இதோட பேர் வந்து ரூமி. நாங்கள் பேபி ரூமின்னு வச்சுருக்கோம். என் பேக்கில் வந்து பேபி மான்சிச்சி இருக்குல்ல, அதோட ஃப்ரெண்டு இது பேபி ரூமி. இங்கே நைட் வியூ பாருங்க. இல்லை இது இல்லை, சுவிட்சை மாற்றி தட்டுட்டேன். இப்போ பாருங்க, 1 2 3 ட்விங் கூட இருக்கா. 1 2 3 ட்விங். அங்கே குட்டீஸ் படுத்துருக்காங்க.